டாக்டர் மெயினாக இந்த டிசீஸ்க்கான காரணம் என்ன, காசஸ், அதாவது நீங்கள் சொன்னீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது மேஜராக வரும், பட் இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்கள், காசஸ் ஆஃப் திஸ் டிசீஸ்? ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்துச்சுன்னா அதனால நரம்புகள் தளர்ந்து போகுது, அதனால உணர்ச்சிகள் குறைந்து போகுது, அதனால வர்ற பிரச்சனைகள் ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது காரணம் காலில் பிரச்சனைகள் என்னென்னா, அது வந்து இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி போகிறது தான் காரணம். இரத்த நாளங்கள் சுருங்கி போகிறது ஏன் போகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று ஏஜ்னாலையும் வரலாம், சுகர்னாலையும் வரலாம். மூணாவது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங். சரிங்களா? அந்த நிக்கோட்டின் படைகிறதுனால இரத்த நாளங்கள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், அதனால ரத்த ஓட்டம் ரொம்ப குறைஞ்சி போகும். கடைசியாக எண்ட் ஆர்கன், இப்போ ஹார்ட்லேருந்து போகுது பாதத்துக்கு பிளட் போகுது, அந்த ஹார்ட்லேருந்து போகிறது வெசல் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல பெரிய பைப். நம்ம வீட்டுக்கே வர பைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பெரிய டேங்க்லேருந்து வர்றது பெரிய பைப்பு, அப்புறம் ரோட்டுக்கு அதை விட சின்ன பைப்பு, அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் ரொம்ப சின்ன பைப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் காலுக்கும். சரிங்க, ஹார்ட்லேருந்து பெரிய பைப் போகுது, தொடையில் போகும்போது கொஞ்சம் கூட சைஸ் சின்னாகும், திருப்பி பாதத்துக்கு போகுது, கடைசியாக விரலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த ரொம்ப ரொம்ப சின்ன ரத்த நாளங்கள் சுருங்கிருச்சுன்னு சொன்னால் அங்கே ரத்தோட்டம் கடைசியாக அங்கே பிளாக் ஆகிடும்.